சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறோம். வணக்கம், நான் உங்கள் எரர் ஸ்பாட் ஏகாம்பரம். இந்த சேனலில் இதுக்கப்புறம் வரக்கூடிய அனைத்து எரர் ஸ்பாட் வீடியோவையும் இந்த எரர் ஸ்பாட் ஏகாம்பரம் தான் பேசுவேன். மற்ற கண்டென்ட் எல்லாத்தையும் உங்கள் கபிலன் ப்ரோ வந்து பேசுவார். இப்போ யூடியூப்பில் டாப் 1 ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வனிதா விஜயகுமார் அவங்க வந்து ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணி பேசியிருந்த அந்த வீடியோ தான். அரௌண்ட் ஒரு 50 மினிட்ஸ் வரைக்கும் அந்த வீடியோ பேசிகிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ தான் இப்போ வரைக்கும் யூடியூப்பில் டாப் 1 ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அந்த வீடியோவை நான் முதல் தடவை பார்க்கும்போது இந்த வீடியோலாம் எரர் ஸ்பாட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரே ஒரு பர்சன்டேஜ் கூட நான் யோசிச்சு கூட பார்க்கவே இல்லை. ஏன்னா நார்மல் வீடியோவை தான் நான் அந்த வீடியோ பார்த்தேன். எனக்கே கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. என்ன அப்படின்னா ரொம்ப எமோஷ்னலாக அழுதுருந்தாங்க, ஃபீல் பண்ணிலாம் பேசியிருந்தாங்க. நான் வந்து பீட்டர் பாலை வந்து நான் உண்மையாக வந்து லவ் பண்ணியிருந்தேன், எனக்கு இப்போ தான் தெரிய வருது அவரோட கேரக்டர் வந்து சரியில்லை, மதுக்கு வந்து அவ்வளோ அடிக்டாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து பீட்டர் பாலை பற்றி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆக மொத்தத்தில் அந்த வீடியோவில் அவங்க என்ன ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பீட்டர் பாலோட கேரக்டர் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் பேசியிருந்தாங்க. நான் நார்மல் வீடியோ மாதிரி தான் பார்த்துருந்தேன். ஸோ பட் ஒரே ஒரு இடத்துல மட்டும் எங்கேயோ கொஞ்சம் இடிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் அதை கூட தூக்கி ஓரம் வச்சுட்டேன். பட் அவங்க இவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்காங்க, இது உண்மையான வீடியோ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி கமெண்ட் செக்ஷனில் நம்ம ஆளுங்க என்ன தான் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் படித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கமெண்ட் ஒன்று என் கண்ணில் மாட்டுச்சு. பிரகாஷ் பூபதி அப்படின்ற ஒருத்தர் அவர் பண்ண கமெண்ட்டை ஃபுல்லாக படித்து பார்த்ததுக்கப்புறமா எனக்கே கொஞ்சம் அசிங்கமாயிருச்சு. நான் வந்து யூடியூப்பில் எரர் ஸ்பாட்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுட்ருக்கேன். எனக்கே அந்த வீடியோ பார்த்து ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா நானே கொஞ்சம் எமோஷனலாக ஃபீல் ஆகிட்டேன். பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் எங்கெங்கெல்லாம் அவங்க எரர் பண்ணியிருந்தாங்க, எங்கெங்கெல்லாம் ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கிளியராக டைம்லாம் மென்ஷன் பண்ணி பிரகாஷ் பூபதி அப்படின்ற ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றத முதல்ல நான் எரர் ஸ்பாட் பண்ணிவிட்டு ஃபர்தராக நம்ம வனிதா விஜயகுமார் பற்றி ஒரு சில விஷயங்கள்லாம் பேச வேண்டியது இருக்குது. நம்ம அதை பற்றி பேசிடுவோம். ஸோ முதல் எரர் என்ன தெரியுமா? அந்த வீடியோவில் அவங்க பேசிக்கிட்டே போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 14.34 மினிட்ஸில் வந்து ஒரு ரிங்கு ஒன்று அடிக்கும், வைப்ரேட் ஆகிற மாதிரி சவுண்ட் ஒன்று கேட்கும். நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்க மாட்டீங்க, அங்கங்கே ஸ்கிப் பண்ணி தான் பார்த்துருப்பீங்க. ஸோ எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணீங்கன்னு சொல்லி தெரியல. ஒரு ரிங்கு ஒன்று வரும் கரெக்டாக 14.34 மினிட்ஸில். அது வந்து அவங்களால கட் பண்ண முடியாது, அந்த ரிங் வந்து அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். கரெக்டாக 15.03 மினிட்ஸில் வந்து அது கட் ஆகிரும். கரெக்டாக அந்த ரிங் வந்து கட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த கட் ஆகும் போது ஸ்க்ரீன் வந்து ஒரு ஃப்ளாஷ் மாதிரி அடிக்கும். ஒரு ஃப்ளாஷ் மாதிரி அடிச்சுட்டு தான் வந்து அது ஆஃப் ஆகும். ஸோ இன்னைக்கு வந்து இது முதல் ரிங்கு. இதே போல் அவங்க பேசிகிட்டே போகிறாங்க பார்த்தீங்கன்னா, பேசிகிட்டே இருக்கும்போது அகைன் வந்து பார்த்தீங்கன்னா 30.44 மினிட்ஸில் வந்து சேம் அதே ஒரு கால் மாதிரி ஒன்று வரும். அது என்னன்னு சொல்லி தெரியல. அது வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த ஃபோனில். அவங்களும் வந்து அது கட் பண்ணுறது ட்ரை பண்ணுவாங்க, பட் அவங்களால கட் பண்ண முடியாது. சில ஃபோன் கால்ஸ் வந்து அவர் இது பண்ணிட்டு இருந்தாரு. 30.44 மினிட்ஸில் ஸ்டார்ட் ஆன அந்த ரிங்கு வந்து 31.12 மினிட்ஸ் வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருக்கும். பட் அது கட் ஆகுது பார்த்தீங்களா, கட் ஆன அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ் மாதிரி அடிச்சுட்டு தான் வந்து அந்த ஸ்க்ரீன் வந்து ஆன் ஆகும். இப்போ சில பேர் கேட்பீங்க, ப்ரோ அவங்க ஃபோனில் வந்து வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த டைமில் வந்து கால் வருது, இதில் என்ன ப்ரோ உங்களுக்கு எரர் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. இந்த 2 ரிங்லேயுமே வந்து கால் வருதா, அவங்களால வந்து கட் பண்ண முடியாமல் போகுதா, அது வந்து கட் ஆகி முடிச்சதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகுது இல்லை, கட் ஆகும் போது ஃப்ளாஷ் அடிச்சுட்டு தான் வந்து ஆஃப் ஆகும். ஸோ இந்த 2 ரிங்கு அப்படியே கொஞ்சம் ஓரமாக வச்சுருங்க. இந்த 2 ரிங்கும் அடிச்சதுக்கப்புறமா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 43.11 மினிட்ஸில் வந்து ஒரு அஸ்கி வாய்ஸில் வந்து ஒரு வாய்ஸ் ஒன்று கேட்கும். ஒன்றால் வந்து தனியாக நின்னா கூட சாதிக்க முடியும் அப்படின்னு ஏதோ டைலாக் ஒன்று பார்த்தீங்கன்னா யாரோ வந்து அஸ்கி வாய்ஸில் எடுத்து கொடுப்பாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. என்ன அப்படின்னா 40 மினிட்ஸ் வரைக்கும் அவங்க வந்து எங்கேயுமே பெருசாக வந்து லேக் ஆகாமல் கரெக்டாக வந்து அந்த எமோஷனலில் ஃபீலிங்ஸ் வந்து கரெக்டாக அவங்க பேசிகிட்டே இருந்தாங்க. பார்க்குற எனக்கே வந்து ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு அதை நான் பார்க்கும்போது. பட் கரெக்டாக 43.11 மினிட்ஸில் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், அவங்க கரெக்டாக கொஞ்சம் லேக்கிங் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு வாய்ஸ் வந்து அந்த ஸ்கிரிப்டை வந்து எடுத்து கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த வாய்ஸை வந்து எங்கேயோ கேள்விப்பட்ட வாய்ஸ் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா வந்து வனிதா விஜயகுமார் அவர்களோட அந்த யூடியூப் சேனலில் அவங்க அந்த குக் பண்ணுற வீடியோ மற்ற எல்லா வீடியோஸையும் வந்து பிஹைண்ட்ல நின்று ஷூட் பண்ணது, அந்த வீடியோ எடிட் பண்ணது வேறு யாரும் கிடையாது, ஒன் அண்ட் ஒன்லி நம்ம திரு பீட்டர் பால் அவர்கள் தான். ஸோ இந்த வீடியோவிலையும் அந்த 43.11 மினிட்ஸ் ஒரு வாய்ஸ் வந்துச்சு பார்த்தீங்களா, ஒன்றால் வந்து தனியாக நின்னா கூட சாதிக்க ஏதோ டைலாக் ஒன்று வந்துருக்கு. அந்த டைலாக் வந்து நான் மறந்துட்டேன், ஏன்னா சைடு ஒன்று போட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த வாய்ஸ் வந்து எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது பீட்டர் பாலா இருக்க மாட்டாருன்னு நான் நம்புகிறேன். ஸோ முதல்ல 2 ரிங்கு, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 43.11 மினிட்ஸில் வந்துருந்த அந்த அஸ்கி வாய்ஸ், இதை கூட ஓரங்கட்டி வச்சுருக்கோங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் அழுக ஸ்டார்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த எமோஷனலாக அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆகும்போது அகைன் அந்த கால் வந்து வரும்.
பட் உடனே அது கட் ஆயிரும். இதுக்கு முன்னாடி அதே ஃபோனில் தான் அந்த கால் வந்து வந்துச்சு. அது கட் ஆகும் போது ஃப்ளாஷ் 2 வாட்டியுமே அடிச்சுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆச்சு. பட் அந்த எமோஷனலாக கொஞ்சம் அவங்க பேச ஆரம்பிக்கும் போது யாரோ ஒருத்தவங்க இடையில வந்து இன்டரப்ட் ஆகி அந்த ஸ்கிரிப்டில் இருக்க டைலாக் வந்து எடுத்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரிங் ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா, அது கட் ஆகும் போது அந்த ஃப்ளாஷ் வந்து நார்மலாக அடிக்காது, விஷுவலே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ அந்த கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து அந்த பிரகாஷ் பூபதின்ற ப்ரோ வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. அவர் என்ன தெரியுமா சொல்லியிருந்தாரு, நானே அதுக்கப்புறம் நோட்டீஸ் பண்ணி பார்த்தேன், அது கரெக்டாக அந்த 2 கால் வரும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃபோனில் தான் அவங்க வந்து வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு இடையிலேயே அவங்க அழுக ஸ்டார்ட் பண்ணும்போதும் சரி, இடையில யாரோ ஒருத்தவங்க வந்து இன்டரப்ட் பண்ணி ஒரு டயலாக் எடுத்து கொடுக்கும்போதும் சரி, அதுக்கப்புறமா அந்த கால் வந்து ஃபர்தராக கட் ஆகுது பார்த்தீங்களா. அதுக்கப்புறமா ஷூட் பண்ணுற மற்ற ஃபுட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு மொபைலில் வந்து அவங்க ஷூட் பண்ணி 2த்தையும் மெர்ஜ் பண்ணி ஃபைனலாக ஒரு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணி விட்டாங்க. ஸோ என்னோட நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வனிதா விஜயகுமார் அவர்களை பற்றி டார்கெட் பண்ணி பேசணும் அப்படின்ற நோக்கம்லாம் கிடையாது. ஏன்னா அந்த வீடியோ பார்க்கும்போது நானே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். என்னதான் வந்து வனிதா விஜயகுமார் அவர்கள் வந்து பீட்டர் பாலை மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் அவங்கள வந்து விமர்சனம் பண்ணாத ஆளுங்களே கிடையாது. குறிப்பாக ப்ரொடியூசர் ரவீந்திரன்லாம் இருக்கார் பார்த்தீங்களா, வச்சு வேற லெவலில் பேசி விட்டுருந்தாரு. அவங்க மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய மீம்ஸில் கூட போட்டிருந்தாங்க, பிடிச்ச ஒருத்தனை மேரேஜ் பண்ணலாம், அதுக்குன்னு பிடிச்ச ஒவ்வொருத்தனையுமா நீங்கள் மேரேஜ் பண்ணுவீங்க அப்படின்றதெல்லாம் வனிதா விஜயகுமார் அவர்கள் வந்து ரொம்பவே கலாச்சாரம் மீம்ஸ் போட்டு ஏகப்பட்ட ட்ரோல் வீடியோஸ்லாம் போட்டு பண்ணியிருந்தாங்க. எல்லாத்தையும் நீங்கள் ஓரம் கட்டி வச்சிருங்க. இப்போ வனிதா விஜயகுமார் வந்து என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பீட்டர் பாலோட கேரக்டர் சரியில்லை, அவருக்கு வந்து குடி பழக்கம் இருக்குது, ரொம்பவே அடிக்டாக இருக்கிற அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து சொன்னாங்க. ரொம்ப உண்மையாக லவ் பண்ணிட்டேன், ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, பீட்டர் பாலுக்கு வந்து இப்படிலாம் கேரக்டர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் நடந்த எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். திருமதி வனிதா விஜயகுமார் அவங்க வந்து, நான் ஒன்று சிம்பிளாக சொல்லிக்கிறேன், உங்களை வந்து நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணாங்க, பீட்டர் பாலை நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க, எல்லாத்தையுமே நான் தூக்கி ஓரம் கட்டி வச்சிடலாம். அவங்க யாருன்னு கூட நம்மளுக்கு தெரியாது, யாரோ ஒருத்தவங்க சோஷியல் மீடியாவில் பேசிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அப்பா வந்து உண்மையாலுமே ஒரு குற்றவாளியாக இருந்தால் கூட, 1ஆம் நம்பர் அக்யூஸ்டாக இருந்தால் கூட, அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் பிளேஸில் போயிட்டு அவங்க அப்பா பற்றி எப்பயுமே தப்பாக பேச மாட்டான். பட் பீட்டர் பால் அவர்களோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் வந்து சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூலாம் கொடுத்துருந்தாரு. நானும் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருந்தேன். பீட்டர் பால் அவர்களோட பையனே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனலில் வந்து நிறைய இன்டர்வியூலாம் கொடுத்துருந்தாரு. அவரே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு முத்திரை குத்துறாரு, எங்கள் அப்பாவோட கேரக்டர் சுத்தமாக சரி கிடையாது, பயங்கரமாக குடிப்பார், செம்ம அடிக்ட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். இதோடையும் தாண்டி நைட்டு 1 மணி 2 மணிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொண்ணுங்க கிட்ட இருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்லாம் வரும், அவரும் பேசிட்டுலாம் இருப்பார். நாங்கள் கோவப்பட்டு கேட்கும் போது நைட் டைமில் தான் வந்து கலைஞனுக்கு வந்து நிறைய கிரியேட்டிவிட்டி தாட்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிப்பார். ஏகப்பட்ட பிரச்சனைலாம் பண்ணியிருக்காரு குடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் பாலோட பையனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் மீடியாவில் ஒரு சோஷியல் மீடியாவில் ஓப்பனாக சொல்கிறாரு. அவங்க பையனே வந்து இந்த அளவுக்கு ஒரு முத்திரை குத்தும் போது அப்போ இவர் எந்த அளவுக்கு நடந்திருப்பார் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை கூட ஓரங்கட்டி வச்சிடலாம். பீட்டர் பாலோட இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக இருக்கிற மனைவி திருமதி எலிசபெத் ஹாலன் நினைக்கிறேன், அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க, இவரோட கேரக்டர் சரி கிடையாது, நைட்லாம் அந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் சேட் பண்ணுவாங்க, கால்லாம் வரும், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடிக்கடி பயங்கரமாக குடிப்பார், குடிச்சிட்டு வந்து ஏகப்பட்ட சண்டைலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா பீட்டர் பால் அவர்களுக்கு முத்திரை குத்தி விட்டாங்க. மனைவியும் சரி பையனும் சரி, அவங்களோட ஹஸ்பண்டையும் சரி அவங்க அப்பாவையும் சரி, அந்த அளவுக்கு ஒரு கேவலமான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் முத்திரை குத்திட்டாங்க. இவங்களே முத்திரை குத்துனதுக்கு அப்புறமாவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வனிதா விஜயகுமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்குள் ஒரு உத்தமன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பீட்டர் பால் அவர்களை வந்து அக்மார்க் ஒரு சான்றிதழ்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்தளவுக்கு நல்ல ஒரு ரொம்ப டீட்டோட்டலர், ஒரு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. அந்த என்கேஜ்மெண்ட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அந்த வாயில் வச்சிருந்திருப்பார் பார்த்தீங்கன்னா அந்த பீர் பாட்டில்னு நினைக்கிறேன், அந்த கப்புன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வாயில் மட்டும்தான் வைக்கிற மாதிரி வந்து ஃபோர்ஸ் கொடுத்துருந்தாரு, மற்றபடி அவர் குடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க திருமதி வனிதா விஜயகுமார் அவர்கள். இப்படி ஊரில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இந்த பீட்டர் பாலை பற்றி சொல்லும் போது அப்போல்லாம் உங்களுக்கு தெரியல, இப்போ தான் வந்து உங்களுக்கு பீட்டர் பாலோட கேரக்டர் வந்து சரியில்லையா அப்படின்றது உங்களுக்கு புரிய வருதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக புரியல. நான் மெயினாக சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிங்கிள் மதராக இருக்க நிறைய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ உங்கள் கணவர் வந்து இறந்துட்டாரு, உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கை குழந்தையோ இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக அடுத்த மேரேஜ் பண்ணாமல் கூட அந்த குழந்தைக்காக வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நீங்கள் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஏன்னா அடுத்த மேரேஜ் பண்ணும்போது மறுபடியும் குழந்தை பிறக்கும் போது இந்த குழந்தையை வந்து உங்களால் சரியாக வளர்க்க முடியாது அப்படின்ற காரணத்துக்காகவே நிறைய சிங்கிள் மதர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மாமா குழந்தைய வந்து கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் ரியலான சிங்க பெண்கள். அதுக்காக வந்து கணவன் இறந்துட்டா நான் அடுத்த திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல. நீங்கள் எத்தனை திருமணம் வேணால் பண்ணிக்கோங்க, அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம். இதே வனிதா விஜயகுமார் என்ன தெரியுமா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தீங்க, இது எனக்கும் பீட்டர் பால் அவங்க இடையில நடக்கிற பிரச்சனை, இதில் யாருமே வந்து சோஷியல் மீடியாவில் வந்து மூக்க நுழைச்சு நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க.
இதில் இன்வால்வ் ஆகியிருந்த லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவங்களையும் வந்து வாடி போடின்னு திட்டி அவங்க ஹஸ்பண்ட் கொண்டு நீங்கள் கழுவி ஊற்றிருந்தீங்க. உங்களோட மெயினாக நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது எங்களோட தனிப்பட்ட விருப்பம், இதில் வந்து சோஷியல் மீடியாவில் யாரும் மூக்க நுழைக்காதீங்க அப்படின்னு தானே நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தீங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பீட்டர் பாலோட கேரக்டர் சரியில்லை, அவர் ஒரு தவறான பர்சன் அப்படின்னு சொல்லும் போது இந்த பிரச்சனையை நீங்கள் அப்படியே சுமூகமாக முடிச்சு விட்டுருக்கணும். இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு 50 நிமிஷத்துக்கு வீடியோ போட்டு எமோஷனலாக பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த வீடியோவை பார்த்தும் நிறைய பேர் வந்து அந்தளவுக்கு எமோஷனலாக ஃபீல் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் கமெண்ட் பண்ணிட்டு இருக்க முக்கால்வாசி பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த பீட்டர் பால் கூட மேரேஜ் பண்ண போகிறீங்க, என்கேஜ்மெண்ட் ஆகுது அப்படின்ற அந்த டைமில் கமெண்ட் செக்ஷனில் வந்து அசிங்க பெண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண அவங்க தான் வந்து இப்போ நீங்கள் எமோஷனலாக பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து சிங்க பெண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. இதே வனிதா விஜயகுமார் வந்து நாளைக்கு வேற ஒரு நபர் திருமணம் பண்ணுறாங்க, அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம். அந்த டைமில் வந்து இப்போ உங்களை சிங்கப்பெண்ணேன்னு சொல்கிற அந்த நபர்கள் வந்து ஃபியூச்சரில் உங்களை அசிங்கப்பெண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவாங்க, கேட்பாங்க. மறுபடியும் அது பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எமோஷனலாக வீடியோ போட்டு ஃபீல் பண்ணும்போது கஷ்டப்படாதீங்க அக்கா, நீங்கள் ஃபீல் படாதீங்க அக்கா, நீங்கள் ஒரு சிங்கப்பெண்ணாக வாழ்ந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. மறுபடியும் நீங்கள் வேற ஒரு நபரை நீங்கள் திருமணம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணும்போது உங்களை சிங்கப்பெண்ணுன்னு சொன்னால் அதே வாய் வந்து மறுபடியும் உங்களை அசிங்கப்பெண்ணே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் அப்படியே மாறிக்கிட்டு போயிட்டே இருக்கும். இது என்றைக்குமே மாறாது. வனிதா விஜயகுமார் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா மாறினா கூட இது மாதிரி சோஷியல் மீடியாவில் கமெண்ட் பண்ணுறவங்க நீங்கள் என்றைக்குமே மாறவே மாட்டீங்க. இந்த வீடியோவில் மெயினாக யாருக்கு கிரெடிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிரகாஷ் பூபதி அப்படின்ற ஒருத்தருக்கு தான். ஏன்னா நீங்கள் இந்த அளவுக்கு கமெண்ட் பண்ணனால தான் நம்மளால் அந்த வீடியோ வந்து எரர் ஸ்பாட் எடுத்து பேச முடிஞ்சிச்சு. நான் அகைன் சொல்கிறேன், ஒரே ஃபோனில் அவங்க வீடியோ ஷூட் பண்ணுறாங்க. அதே ஃபோனில் ரிங்கு வரும்போது ஃப்ளாஷ் அடிக்கிற மொபைலு 3வது வாட்டி ரிங் வரும்போது ஆஃப் ஆகிட்டு விஷுவல் வந்து கட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதே போல் 40 நிமிஷம் அவங்க சத்தம் போடாமல் எந்த ஒரு சவுண்டுமே வராமல் இருந்த அந்த இடத்துல அவங்க கொஞ்சம் லேக்கிங் ஆகும்போது இடையில வந்து டைலாக் வந்து ஒருத்தவங்க எடுத்து கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா யாராக இருந்தாலுமே எமோஷனலாக பேசும்போது மற்றவங்க சொல்கிற டைலாக் எடுத்து பேச மாட்டாங்க. அவங்களுக்கு மனசில் என்ன தோணுதோ அதை தான் பேசுவாங்க. அதுலேருந்து தெரிஞ்சு போச்சு நீங்கள் பேசுனது எந்த அளவுக்கு ஒரு உண்மையான ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நம்ம கண்ணுக்கு எங்கே எரர் ஸ்பாட் தோணுச்சு அப்படின்னா இந்த சேனலில் உங்கள் எரர் ஸ்பாட் ஏகாம்பரம் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பார். அடுத்து வேறொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.